வணக்கம். சினி மினி நாயகன் திரைப்படம் இப்போ டிஜிட்டல் ஃபார்மேட்டில் ரீலீஸ் ஆகிவிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா? அந்த திரைப்படத்தை நானும் பார்த்தேன் திரையரங்கில். மணிரத்னம் உங்களுக்கு என்ன தெரியுமா, மும்பையில் வந்து அவர் MBA படித்து இதெல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தார் இல்லையா? அப்படி இருக்கும்போது அந்த 75, 77 அந்த பீரியட், அந்த டைமில் அவர் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவர் வந்து அங்கே வரதராஜ முதலியார் அப்படின்றவரை பற்றி கேள்விப்பட்டிருக்காரு. அது தமிழ்நாட்டிலேருந்து போய் இப்போ வந்து பம்பாய், இப்போ தானே மும்பை, பம்பாயில் போய் செட்டில் ஆகி தாராவி ஏரியாவில் மிகப்பெரிய மக்கள் விரும்பக்கூடிய டானாக வளர்ந்த ஒரு தமிழர்களின் தலைவர். மாதுங்கா, தாராவி அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட மணிரத்னம் என்ன சொல்கிறாருன்னா, அந்த வரதராஜ முதலியாரை கடவுளாக நினைச்சாங்க அப்படின்றார். அவர் யார் அப்படின்னு சொல்லி வரதராஜ முதலியாரை பற்றி உள்ள டீட்டெயில்ஸ், அவரை பற்றி உள்ள வாழ்க்கை வரலாறு, அவர் வாழ்க்கையில் நடைபெற்ற சம்பவங்கள், இந்த விஷயத்தை எல்லாத்தையும் மணிரத்னம் கேதர் பண்ணி மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கார். இங்கே தமிழ்நாட்டில் அதே பீரியடில் என்ன நடக்குதுன்னா, நடிகர் தினம் சிவாஜி கணேசனை வச்சு படம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய முக்தா சீனிவாசன், மார்லான் பிராண்டோ நடித்த காட்ஃபாதர் ஹாலிவுட் மூவி இருக்கு இல்லையா? அந்த காட்ஃபாதர் வந்து பெரிய லெவலில் புகழ்பெற்ற திரைப்படம் இல்லையா? அந்த படத்தை பார்த்துட்டு இம்ப்ரெஸ் ஆகி அதை பேஸ் பண்ணி தமிழில் ஒரு படத்தை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி சிவாஜி சார்கிட்ட முக்தா சீனிவாசன் சொல்லி, சிவாஜி அந்த கதையை கேட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி சிவாஜி நடிக்கலாம்னு சொல்லி கேல்ஷீட் கூட கொடுத்துட்டார். அந்த படத்தில் கமலஹாசன் நடிக்க வைக்கலாம் அப்படின்னு முடிவு அமலாவை கூட கமிட் பண்ணிட்டாங்க. என்ன சொல்ல போனால் கமலஹாசன் கூட நடிக்க சம்மதிச்சிட்டார். இதெல்லாம் ஆன பிறகு அனந்து இருக்கார்ல, பாலச்சந்திரன் சார் கூட இருக்கக்கூடிய அவருடைய நண்பர் இருக்கார்ல அனந்து இப்போ கமலஹாசன் கூட எல்லாம் இருந்தார். அவர் தான் கமல்கிட்ட சொல்லி, கமல் ஒரு விஷயம், காட்ஃபாதர் படத்தை தமிழில் பண்ணுறது மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு சிவாஜி படமாக இருக்குமே தவிர கமலஹாசன் படமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இன் அண்ட் அவுட் அது இட் வில் பி அ சிவாஜிஸ் மூவி, அப்படி தான் வரும் அப்படின்னு சொன்னார். அப்படி வச்சுங்களா, இது கடையில் சில பல காரணங்களால் அந்த ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆகலை, அது ட்ராப் ஆயிடுச்சு. இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது மணிரத்னமும் கமலஹாசனும் மீட் பண்ணுறப்போ மணிரத்னம் ஒரு 3 சப்ஜெக்ட் சொல்கிறாரு கமல்கிட்ட. இப்போ வந்து நான் ஒரு படம் பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 படம் கிட்டத்தட்ட அப்போ நல்லா ஏற்கனவே ஓடின ஹிந்தி படத்தினுடைய சாயலில் 2 கதை, 3வது வரதராஜ முதலியாருடைய லைஃப் ஹிஸ்டரி, அந்த மேட்டரை சொல்கிறாரு. கமல் இந்த 3ஐயும் கேட்டுட்டு, இந்த கதை நல்லாயிருக்கு, வரதராஜ முதலியார் கதை நல்லாயிருக்கு, இதை வந்து நம்ம படமாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு பிறகு முக்தா சீனிவாசன்கிட்ட மணிரத்னத்தை அறிமுகப்படுத்தி வச்சதே கமலஹாசன் தான். அப்போ இவர் வந்து முக்தா சீனிவாசன்கிட்ட மணிரத்னம் இந்த கதையை சொல்லியிருக்காரு. யோசிச்சு பாருங்கள், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா காட்ஃபாதர் சாயல் இருக்கும் நாயகனில், வரதராஜ முதலியாருடைய லைஃப்பை பேஸ் பண்ணி அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தால் கூட காட்ஃபாதருடைய சாயலும் தான். அப்போ யோசிச்சு பாருங்கள், முக்தா சீனிவாசன் வந்து இந்த கதையை போய் சிவாஜி கணேசன்ட்ட போய் சொல்லி அது ஒரு ரவுண்ட் அடித்து மறுபடியும் மணிரத்னம் மூலமாக மறுபடி காட்ஃபாதர் முக்தா சீனிவாசன்ட்டே வந்து சேருது. யோசிச்சு பாருங்கள். அப்போ முக்தா சீனிவாசன் இந்த படத்தை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா பண்ணி, அதுதான் நாயகன். இன்னும் சொல்ல போனால் ஜிவி அந்த படத்தை தயாரித்தார் அப்படின்ற மாதிரி பலரும் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஆக்சுவலாக அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் முக்தா ராமசாமி, முக்தா சீனிவாசனுடைய பிரதர் முக்தா ராமசாமி அண்ட் முக்தா சீனிவாசன், அவங்க தான் தயாரிப்பாளர்கள். முக்தா ஃபிலிம்ஸ் பேனரில் தயாரான படம் தான் அது. அந்த படத்தை விநியோகம் செய்தது, டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஜிவி ஃபிலிம்ஸ், ஜி வெங்கடேஸ்வரன். படத்தினுடைய பின்னாடி அந்த ரிலீஸ் பண்ணுற ஸ்டேஜில் வந்து கிட்டத்தட்ட அண்டர்டேக் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, அந்த பேட்டர்னில் வந்து ஜிவி ஃபிலிம்ஸ் அதை அண்டர்டேக் பண்ணி அப்படின்ற மாதிரி ஆகி அதனால் ப்ரொடியூசர்ஸ்னு வரும்போது முக்தா ராமசாமி, முக்தா சீனிவாசன், ஜி வெங்கடேஸ்வரன் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் தயாரிப்பாளர்கள் நாயகன் திரைப்படத்திற்கு. ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுற லெவலில் அதில் சரண்யா நடித்த கேரக்டர் இருக்கு இல்லையா, அதுக்கு யாரை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நியூ ஃபேஸை போட்டால், இன்னும் சொல்ல போனால் அந்த சரண்யா நடிச்சிருக்கக்கூடிய அந்த நீலா அப்படின்ற அந்த பள்ளிக்கூட மாணவி கேரக்டர் இருக்குல்ல, அப்படி ஒரு கேரக்டரை படத்துக்கு சஜஸ்ட் பண்ணதே முக்தா சீனிவாசன் தான். அவர் என்ன நினச்சிக்காருன்னா, முக்தா சீனிவாசன் என்ன நினச்சிக்காருன்னா, படம் வந்து வயலன்ஸ் இருக்கக்கூடிய படம், ராவாக இருந்து முழுக்க அப்படின்னா மேல் ஓரியன்டாக இருக்கும், ஃபீமேல்கிட்ட போய் ரீச் ஆகி அப்படின்ற ஒரு மேட்டருக்குல பெண்கள்லாம் பார்த்து குடும்பத்தோடு பார்த்து அப்படின்ற மாதிரிலாம் அது இருந்துச்சுன்னா ஒரு கேர்ள் கேரக்டர் ஒன்று வரணும், லேடி கேரக்டர் ஒன்று இருக்கணும், படம் ஃபுல்லாகவே அது வர மாதிரி இருந்து அப்படின்ற மாதிரி வந்தால் தான் அந்த வயலன்ஸுன்ற மேட்ரு வந்து கொஞ்சம் டைல்யூட் ஆகும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய முக்தா சீனிவாசன் இதில் வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு முக்தா சீனிவாசன் தான் ஐடியா கொடுத்ததே. அதுக்கு பிறகு அதில் யாரை போடலாம் அப்படின்னு வரும்போது ஆக்சுவலாக மணிரத்னம் மனசுக்குள்ளே நினச்சது ஒரு நியூ ஃபேஸ் யாராவது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஐடியா பண்ணி நடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணக்கூடிய சரண்யா வந்து புகைப்படத்தை அனுப்பிவிட்டு அப்படின்ற மாதிரி மாற்று அது மணிரத்னோட பார்வைக்கு வந்து அப்படிங்கும்போது மணிரத்னம் அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே இந்த கேர்ள் கொஞ்சம் நல்லா இருக்கே, கேஷுவலாக இருக்கே, ஃபேமிலி லைக்காக இருக்கே, குடும்பத்தனமாக இருக்குது,
கிட்டத்தட்ட நம்ம படத்தில் வரக்கூடிய கேரக்டருக்கு இந்த பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஒரு கேர்ள் தானே வேணும் அப்படின்ற மாதிரி ஐடியா பண்ணி ஆக்சுவலாக சரண்யாவை நேரில் வர வச்சு மேக்கப் டெஸ்ட் எடுத்திருக்காங்க. மேக்கப் டெஸ்ட் எடுத்து அதெல்லாம் மேக்கப் டெஸ்ட்லாம் எடுத்து அதில் கன்வின்ஸ் ஆன பிறகு தான் சரண்யாவை வந்து ஆக்சுவலாக அந்த கேரக்டரில் வந்து கமிட் பண்ணி நடிக்க வைக்கலாம் அப்படின்ற முடிவுக்கே மணிரத்னம் வந்திருக்காரு. அதுக்கு பிறகு கமலஹாசனுடைய மகளாக அதில் கார்த்திகா, மலையாள நடிகை கார்த்திகா நடிச்சிருந்தாங்கல்ல, எக்ஸ்ட்ரானரியான கேரக்டர். அந்த கேரக்டரில் கார்த்திகா நடித்தா கூட மணிரத்னம் முதல்ல மனசுக்குள்ளே பிளான் பண்ணி வச்சுருந்தது அந்த கேரக்டருக்கு சுஹாசினி. சுஹாசினியை வந்து கமலஹாசனுடைய மகளாக வந்து போடலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணி மனசுக்குள்ளே அதுக்கான பிளான்லாம் போட்டு சுஹாசினிகிட்டையும் அந்த விஷயத்தை சொல்லி அந்த முயற்சியெல்லாம் நடந்து அப்படின்ற மாதிரி இருந்துக்கிட்டு இருக்க நிலையில் அதுக்கு பிறகு அது செயல்வடித்து வரல. கார்த்திகா அந்த கேரக்டரில் போட்டாச்சு. நாசர் நடித்த அந்த காவல்துறை அதிகாரி கதாபாத்திரம் இருக்குல்ல, அதில் ஆக்சுவலாக நடிக்க வேண்டியது ரகுவரன். அப்போ ரகுவரனுக்கு நான் ஆக்சுவலாக பர்சனல் பிஆர்ஓவாக இருந்தேன் அந்த டைமில். ரகுவரன் நடிக்கிறதா தான் இருந்துச்சு. அதுக்கு பிறகு சில காரணங்களால் ரகுவரன் வந்து ஆக்சுவலாக அந்த படத்தில் நடிக்க முடியாமல் போச்சு. அதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, அந்த காவல்துறை அதிகாரியின் போது இந்த முடியெல்லாம் கட் பண்ணின்னு இருக்குல்ல, ஒட்டை நறுக்கின்லாம் சொல்கிறாங்களே, அந்த பேட்டர்னில் நறுக்கி முடியெல்லாம் ஒட்டை நறுக்கி ஷார்ட் பண்ணி நடிக்கணும் அப்படின்ற மாதிரி. அப்போ ஆக்சுவலாக அவர் வந்து ரஜினிகாந்த் கூட எல்லாம் படம்லாம் நடிச்சுக்கிட்டு இருந்தார். மனிதன், ஊர்காவலன், இந்த படங்கள்லாம் நடிச்சு இப்படின்ற பேட்டர்னில் இருந்துக்கிட்டு இருந்ததுனால ரகுவரனுக்கு அந்த முடியை கட் பண்ணின்ற ஒரு இதுக்கு வந்து ரகுவரனால் முடியாத நிலை, அதுவும் ஒரு பிரதான காரணம். ரகுவரன் நடிக்க முடியாமல் போன பிறகு அந்த கதாபாத்திரத்தில் வேறு யார் போடலாம் அப்படின்போது நாசரை வந்து கமிட் பண்ணி நாசர் நடித்தார். நாசருக்கு அந்த படம் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைச்சு. காலங்கள் கடந்து ஓடிப்போச்சு. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு நாயகன் என்ற மகத்தான திரைப்படத்திற்கு பின்னால் இப்படிப்பட்ட பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்கின்றன என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க.